அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பலாக்கொட்டை மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 1 1/2 ஸ்பூன் வெள்ளை மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காய், அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7 8 முந்திரி பருப்பு ஊற வச்சது, அதையும் இது கூட சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெள்ளை மிளகு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பலாக்கொட்டையை நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதோட தோல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மீடியம் சைஸ் தக்காளி 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே பலாக்கொட்டையும் சேர்த்துக்கிறேன். நான் மட்டனை ஏற்கனவே 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 லெமன், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மட்டன் பலாக்கொட்டைலாம் ரொம்ப நல்லா வெந்திருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. திரும்பவும் நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து